ஹலோ வலிக்கன் அம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை, இன்னைக்கு காலை நேர வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி சாம்பார் வச்சு, முள்ளங்கி சாம்பாருக்கு தக்காளி, வெங்காயம், கீரை, பருப்பு வேக வச்சுருக்கேன். முருங்கைக்கீரை சமைக்கணும். இதுதான் இன்னைக்கு. பருப்பு வேக வச்சுருக்கேன். சாதம் போடுறீங்களா? அரிசி போடுறேன். எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சிங்க? 5:15 எழுந்திரிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். 5:15 எழுந்திரிச்சேன். எந்திரிச்சு விளக்கேற்றி, பல்ல விளக்கி, கை கால் கழுவிட்டு, விளக்கேற்றிட்டு, சாமியை ஒரு 5 நிமிஷம் நின்று கும்பிட்டு, பொறுமையாக கும்பிட்டு அதுக்கப்புறம் வரேன். இது அந்த நல்ல நேரங்கிறது 5 மணிக்கா 4 மணிக்கா? இது பொழுது விடிக்கிறதுக்குள்ள எப்போ வேணாலும் கும்பிடலாம். சூரியன் வர்றதுக்குள்ள அது வரைக்குமே பிரம்ம முகூர்த்தம் தான். இப்பயும் பிரம்ம முகூர்த்தம் தான். எதுவுமே பிரம்ம முகூர்த்த நேரம் தான். இப்போ கும்பிட்டாலும் நல்லது. பிரபஞ்சத்துக்கு கேட்கும். நம்ம என்ன கேட்டோம்னாலும் பிரபஞ்சம்னா எல்லா தெய்வங்களும் இப்போ உலாவுமா. எல்லா தெய்வங்களும் இந்த நேரத்தில் உலாவுமா. அப்போ அந்த தெய்வங்கள்லாம் உலாவும் போது அந்த தெய்வங்களுக்கு கேட்கும் நம்ம கேட்கறது. அதனால நமக்கு சீக்கிரம் கிடைக்கும் எதுவும். அதனாலதான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லாம் பண்ண சொல்றாரு. அதுக்குள்ள ஸ்பெஷாலிட்டியே அதே. சரி, இது நல்ல நேரம் தானே. ஆனால் இந்த நேரத்தில் யாரும் கல்யாணம்லாம் பண்ணல. கிரேப்ரவேசம் பண்ணுறவங்களாம் பண்ணுறாங்களே பிரம்ம முகூர்த்த நேரத்தில். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தான் கிரேப்ரவேசம் பண்ணுறது. ஐயர் 3:30 மணிக்கு வந்துருங்க, 4 மணிக்கு வந்துருங்கன்னு சொல்கிறாருல்ல. கணபதி ஹோமம் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அதெல்லாம் பண்ணுவாங்க. கிரேப்ரவேசம் பண்ணுவாங்க. கல்யாணம் மட்டும் பண்ண மாட்டாங்க. கல்யாணம் 9 to 10. ஆமாம், 8 to 9, 9 to 10 அப்படி. அது தெரியல நீ கேட்குற மாதிரி. பிரம்ம முகூர்த்தத்தில் யாரும் கல்யாணம் பண்ணுறதில்ல. அது ஏன்னு தெரியல. அதுக்கு ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க. நம்ம வீட்டாளுங்க மட்டும்தான் இருப்போம். அப்படியே இருந்தாலும் ஆளுங்க வாரவங்கெல்லாம் பொழுது விடிஞ்சு குளிச்சு முழுகி பல்ல விளக்கி சக்கா இதுன்ட்டு தானே வருவாங்க கல்யாணத்துக்குன்னு வரவங்கலாம். அதனால பொழுது விடிஞ்சதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து 8 to 9, 9 to எந்த நேரம் நல்ல நேரமோ அந்த நேரம் வைக்கிறாரு கல்யாணம். கிரேப்ரவேசம் வைப்பாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 3:30, 4. கணபதி ஹோமம் வச்சு ஐயர் வந்துருவார். கல்யாணத்துக்கு எல்லாரும் வரணுங்கிறதுக்காக வேண்டிட்டு லேட்டாக பண்ணுறது. நம்மளே இந்த வீட்டுக்கு வெள்ளனா தானே வச்சோம். ஆமாம், வெள்ளனா தானே வச்சேன். ஆனால் நம்ம வரையில் லேட் ஆயிடுச்சு. முத்துவினா வர்றதுக்காக வேண்டி லேட் ஆயிடுச்சு. 4:30, 5க்கு மேலதான். அவர் சொன்னது 3, 3:30 வர சொன்னாரு. ஐயர் வந்துட்டாரு. ஆனா நீ இதுல உட்கார லேட் ஆயிடுச்சு. வெளிச்சம் நல்லா அப்படியே போல போலன்னு விடிகிற நேரம் ஆயிடுச்சு. வள்ளிக்கண்ணம்மா ஆவின் பால் காய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. ஆமாம், பால் காய்ச்சி கொண்டிருக்கிறேன். இப்போ பால் பாக்கெட் எப்படி இருக்குது? பழசுமா இருக்கா புதுசுமா இருக்கா? ஏன், என்ன வித்தியாசம்? பழசு அகலமாக இருக்கா அகலமாக இல்லைங்க? அகலமாக தான் இருக்கு. அகலமாக தான் ஒவ்வொரு தான் கொடுக்குமா இருக்கும். அகலமாக தான் இருக்கு. இன்னொரு டம்ளர் வேணா எடுத்துக்கிறேன். டம்ளர் எத்தனை இருந்தாலும் பத்த மாட்டேங்குது. 2 நாளைக்கு லீவுனவும் என் சாப்பாடு சட்டியெல்லாம் மேலே போயிடுச்சு. 2 நாளைக்கு லீவுனவும் என் சாப்பாடு சட்டியெல்லாம் மேலே போயிடுச்சு. சாயந்தரம் 7 மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னா தேவையில்ல. 7 மணி ஆயிடுது நீ வாரது. அது வந்துட்டு அதே ரொம்ப கஷ்டம்.
அஞ்சு எத்தனை மணிக்கு எடுப்பாங்க காலேஜ் பஸ்ஸு? 5:15. 5:15 எடுத்து 6:30 கொண்டாந்து விடுவாங்களே, ம் 1 மணி நேரம். இங்கிட்ட 6:30 மணிக்கு நான் எடுத்து 6:30 மணிக்கு கிளம்பி இங்கே 7 மணிக்கு வரணும். ஓ, அதில் போய் எடுக்கிறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் பஸ் ஸ்டாண்டில். கரெக்டாக 7 மணி ஆயிடுச்சு. அத்தை எப்படி கொதிக்குது? அங்கே சில்வர் அடுப்பு இல்லை, சில்வரில் அதனால அப்படித்தான் பண்ணோம். வள்ளிக்கு நமக்கு ஏன் வெரைட்டி ரைஸ் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது? வெரைட்டி ரைஸ் போடலாம். டீக்கான இன்க்ரீடியன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். டீ போட்டாச்சு. சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இங்கே ஆல்ரெடி விளக்கேற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். விளக்கு ஏற்றிட்டேன் வெளியினாவே. நீங்கள் ஏன் மேம் கத்திரிக்கோள் இங்கே வச்சுருக்கீங்க? இந்த பூவெல்லாம் கட் பண்ணா எல்லா இடத்துலையும் ஒரு கத்திரிக்கோள் போய் தேட வேண்டாம். அது ஸ்டாண்டு மாதிரி இடத்துல வைக்கக்கூடாது. ஸ்டாண்ட் இங்கே இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல நிற்க வைக்கிறது. அது சாப்பிடுங்க கடவுளே, எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சுங்க, எல்லாரையும் நல்லபடியாக வச்சுங்க, எங்களையும் நல்லபடியாக வச்சுங்க கடவுளே. மகாலட்சுமி தாயே எல்லாரையும் நல்லபடியாக வச்சுக்கோங்க. சரி வாங்கிப்போம். இங்கே குக்கர் இஸ் த டிஸ்டர்பன்ஸ். ஆமாம், குக்கர் சுடும். அப்போதான் பருப்பு வேக வச்சேன். எல்லாரும் சாமி கும்பிடுங்கள். மகாலட்சுமி தாயே ஸ்ரீ நல்லபடியாக வச்சுக்கோங்க கடவுளே. கேலண்டர் பக்கத்தில் இருக்கு. இது விளக்கா? இது விளக்கு கிட்ட கேலண்டருக்கு இருக்கா? வலிக்கு நம்ம மார்னிங் டிஃபன் டவுட்டு தான். உனக்கு டிஃபன் டவுட்டு தான். சாதமே தான். மார்னிங் சாதமே தான் உனக்கு. அரிசி கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். சாதமே சாப்பிட்டுக்கோ. கொஞ்சம்தான் மாவு இருக்கு, அதை நைட்டு ஊற்றிக்குவோம். வெள்ளம் எழுந்திரிச்சா டிஃபன்லாம் பண்ணுறது கஷ்டம். நாளைக்குலேருந்து ரெகுலர் ஆயிடுவேன். நீ ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் சிரமம், நாளைக்குலேருந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். என்ன ஃபர்ஸ்ட் டேங்கும்போது சிரமமா இருக்கு.
இப்போ எத்தனை டீ குடிக்கிறீங்க? 3 டீ குடிப்பேன். நேற்றெல்லாம் இந்த டீ குடிக்கல. லேட்டாக எழுந்திரிச்சா குடிக்க மாட்டேன். வெள்ளனா எழுந்திரிச்சா இந்த டீ குடிப்பேன். எத்தனை மணிக்கு? ஒரு 11 மணிக்கு இப்போ உள்ள வந்து ஆனால் நிறைய பேர் டீ கடையில் டீ குடிச்சிக்கிட்டே இருக்கா ஆளுமே. அப்படியா? இல்லை கேட்குறேன். இப்போ எங்கேயாவது போனால் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்தால் டீ சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி டீ சாப்பிட்றாங்க. ஆமாம், அது என்ன அவங்க இத்தினூண்டு கொடுக்குறாங்க. டீ கடையில் டீ இது நம்ம விட்டு இந்த டம்ளரில் இருக்காது. இதில் பாதி தான் இருக்கும் அவங்க கொடுக்குற டீ 10 ரூபாய்க்கு. இத்தினூண்டு தான் டீ கொடுக்குறாங்க. இவ்வளோதான் கொடுப்பாங்க, இவ்வளோதான். அந்த கப்பு பாரு, ஒரு இந்த கப்பு இருக்கும்ல அதில் கொடுக்குறாங்க. இத்தினூண்டு டீ கொடுப்பாங்க டீ கடையில். நம்ம கொடுக்கறது அது நமக்கு கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது வயிற்றுக்கே ஒத்தாத மாதிரி இருக்கும். அது புஷுன்னுடுவார் சுத்தமாக. ஆமாம். பருப்பு வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு வந்துருச்சு. குழம்பு தறிக்கிட போகிறாங்க. ஆமாம், கீரையை தறிக்க விடுவோம் ஃபஸ்ட்டு. கீரையை வச்சுட்டு அப்புறம் குழம்பு. முருங்கைக்கீரை குக்கரில் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நேரங்கள்லாம், நம்ம விவசாயலாம். ஆனால் என்ன பண்ணுறது சொல்லி நேரமின்மை காரணமாக. ஆமாம், குக்கரில் தான் செய்கிறேன். வரமிளகாய், இந்த மாதிரி சுத்தம் போடுறாங்க. ஒரு 2 மிளகா விட்டாவே உரைச்சிது வரமிளகா. அதனால வெங்காயமெல்லாம் நட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புக்கு வெங்காயம், தக்காளி, முள்ளங்கி சாம்பாருக்கு, கீரைக்கு வெங்காயம். சமையல் பெரிய கடல் மாதிரி தானே இருக்கு இல்லை? ஆமாம், கரண்டி எடுக்கணும். ஆமாம், எல்லாம் எடுக்கணும். வெங்காயத்தை உரிச்சு வைக்கணும். வெங்காயம் உரிக்காமல் போட முடியுமா? அப்போ எந்த இதுவாக இருந்தாலும் இந்த எவ்வளோ வேலை இருக்குது சமையல். நம்ம சொல்கிறோம் ஈஸியான. கீரையாக இருந்தால் அலசணும், காய்கறியாக இருந்தால் கழுவி வைக்கணும். இதுவாவது ஒரு வாட்டி அலசுறதோட சரி. இந்த கீரையில் சந்தையில் வாங்கிட்டு வரேன் பாரு, தண்டுக்கீரை. ஆமாம், அது கிட்டத்தட்ட 3-4 வாட்டி அலசணும். அவ்வளோ டஸ்ட் இருக்கும், மண் இருக்கும். 3-4 வாட்டி அலசினாவே பத்தாது, ஒரு 5 வாட்டி அலசணும். அப்போதான் நல்லாயிருக்கும் அந்த கீரை. இல்லைன்னா மண்ணாக இருக்கும். முருங்கீரை நல்லது, இரும்பு சத்து. அதனால தான் நேற்று வாங்கினேன். இந்த கெட்டு எவ்வளோ? 10 ரூபா. இன்னும் கொஞ்சம் இருக்கு, நமக்கு 2 பேருக்கு இது போதும். நீ சாப்பிட மாட்டேன் ரொம்ப. ஆனால் நம்ம வீட்டில் காய்க்கிறதெல்லாம் காய்க்க மாட்டேங்குது. ஆமாம், அது மரமா, அது என்னமோ அப்படியே இதுவாட்டம் போய்கிட்டு இருக்கு. விதை வாங்கி நட்டுறது நல்ல ஃப்ரெஷ்ஷாக வருது மரம். ஒவ்வொருத்தர் விதை வாங்கி நட்டுறாங்க, அது நல்லா வருது. எதுவுமே விதையிலேருந்து வந்தால் நல்லா இருக்குண்ணே. ஆமாம்,
ஆனால் நீங்கள் வச்சுருக்க கத்திரிக்காய் செடியெல்லாம் விதையா? அது தெரியல விதையா என்னன்னு தெரியல. நல்லா தானே இருக்கு. முன்னாடி இருக்கிற செடியெல்லாம் நல்லா இருக்கு. நல்லா பின்னாடி இருக்கு. இருக்கிறது பின்னாடி இருக்கிறதுலாம் அது ஏன் நம்ம தண்ணி ஒழுங்காவத்தில் பராமரிக்கல, மண்ணை வெட்டி வெட்டி விடணும். இது 2-3 வாட்டி பராமரிச்சோம். ஆமாம், அது வளர்கிற வரைக்கும். ஆமாம். அது மாதிரி தான் சின்ன பிள்ளைகளையும் கொஞ்சம் வளர்த்தி விட்டுட்டோம்னா அதிக வாடு வளர்ந்துருங்க. நல்லா பராமரிச்சோம்னா பிள்ளைகளையுமே அந்த டைரக்ஷனில் திருப்பி விடணும். 10வது படிக்கையில் 11வது இந்த குரூப் சேரு, 12வது படிக்கையில் காலேஜ் இது சேரு அப்படின்னு. இந்துப்பு அது ஏன் இப்படி போடுறீங்க? எனக்கு அளவு தெரியாது. அதுக்கு நீங்கள் இப்படி ஸ்பூனில் போட்டால் எனக்கு அளவு தெரியாது, கையில் போட்டால் தான் தெரியும். ரொம்ப உப்பாக போச்சுன்னா சாப்பிடவே முடியாது. உப்பு கம்மியாக இருந்தால் கூட சாப்பிட்றலாம், உப்பு ரொம்ப போச்சுன்னா சாப்பிடவே முடியாது. இங்கே கீரை பப்பு இந்த குக்கரில் வேணால் ஒரு விசில் போட்டு விட்ருவோம். வேகிறதுக்காக இது வேறு மூடவே வராது. அந்த வேலை நடக்காது, அந்த வேலை நடக்கும். சரி, இது நம்ம டீ குடிச்சிட்டு வருவோம். வேகட்டும். அதுக்கப்புறம் சாம்பார் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். டீ குடிச்சிட்டு வருவோம். வாங்க டீ சாப்பிடலாம். டீ சாப்பிடலாம் வாங்க. வா. இந்த வாங்கலாம் guys, வாங்க நீங்கள் கிளிக்கு தண்ணி வைப்போம். வாங்க பாருங்கள், பொழுது இன்னும் விடியவே இல்லை சரியா, கொஞ்சம் இருட்டாகவே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வைக்க மாட்டேங்க கிளிக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாகவே இருக்குது. 5:46 தான் அது. அவங்க தூங்குறாங்களா? இல்லையே, முடிச்சு தானே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறாங்க. நைட்டில் வந்து என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு. இங்கிட்டெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு. சுத்தமான தண்ணி பொலன்னு இப்போ தான் விடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலை நேரம் இப்போ வெளியிற நேரம் நம்ம வெளியில் நின்னா இந்த இது நல்லா இருக்கும். இலையை பறிக்கல. இந்நேரமாக வாக்கிங் போகணும், நல்லா இருக்கும். இந்த இளங்காற்று வேறு படுது பாரு மேலே, அந்த காற்று என் உடம்புக்கு நல்லது. இது இந்த காற்று கற்பூரவள்ளி இலை ஃப்ரெண்ட்ஸ். நல்லா குட்டியாக பிச்சுட்டு போடும். அதுகளுக்கு அதுதான் சத்தே. அவங்க எப்போ பசிக்கிறோ அவங்க சாப்பிட்டுப்பாங்க. சரி வாங்க. குக்கர் வந்துருச்சா மம்மி? கீரை வந்துருச்சு பாருங்க, கீரை வந்துருச்சு. நல்லா சவுக்குன்னு வந்துருச்சு. அதனால தான் குக்கரில் போடுறது. கொஞ்சம் தண்ணி இதாகிறதுக்கு நம்ம இப்படி போட்டோம்னா அது மட்டும் தண்ணி இதாகிடும். இப்படி போட்டு ஒரு கிண்டு விட்டு இறக்கணும்னா தண்ணி இதாயிடும். இதை கழுவிட்டு இதில் அள்ளி வச்சுட்டு முள்ளங்கி சாம்பார் வைக்கணும். இங்கே பாருங்க, துவரம் பருப்பு கடையில் வாங்கின பருப்பு ஃப்ரெண்ட்ஸ்.
இது ரேஷன் கடையில் வாங்கல, இது நல்ல பருப்பு. கடையில் வாங்கினது. ரேஷன் கடையில் இந்த மாதம் நாங்கள் ஜாமான் எதுவுமே வாங்கல. இந்த மாதம் வாங்காமலே போயிடுச்சு. நாங்கள் போகிற நேரம்லாம் ஆள் இல்லை கடையில். அதனால வாங்கல ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன மம்மி கருவேப்பிலையா? எது இதுக்குள்ளே போட்டிருக்கீங்க? இல்லை, இந்த முருங்கைக்கீரை அதில் அது விழுந்து அந்த சாம்பாருக்கு. ஒன்றும் தப்பு இல்லை. சாப்பிட்ற பொருள் எதோட வேணாலும் சேர்க்கலாமா? ஆமாம். இது கழுவிட்டு வந்துடுறேன். இது இந்த அண்ணன் கீரையில் வெள்ளை பூண்டெல்லாம் போடுவீங்களா? பூண்டெல்லாம் போடுவேன். நான் தான் போட மாட்டேன் பூண்டெல்லாம். பூண்டு எதுக்கு போடுவாங்க? பூண்டு இந்த புளிக்குழம்பு தான் போடுவாங்க ரொம்ப. கீரை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கீரை ரெடி ஆயிடுச்சு. முருங்கைக்கீரை. அப்புறமா தாளிச்சு ஊற்றிக்குவோம், வேக வச்சுருவோம் முன்னாடி. அதுக்கப்புறம் இது முள்ளங்கி தானே? முள்ளங்கி. ஆமாம். எத்தனை முள்ளங்கி எடுத்துக்கிங்க? 2 முள்ளங்கி, தக்காளி 2, வெங்காயம் கொஞ்சம், இதெல்லாம் போட்டு வேக வச்சிட்டோம்னா அப்புறம் பருப்பு ஊற்றி கிளச்சி விடணுமா? பருப்பு ஊற்றி பருப்பு அப்புறம் தான் ஊற்றணுமா? ஆமாம். இப்போ ஊற்றுனோம்னா மேலே எதிர்த்து வரும். பாருங்க, கீரை ரெடி. அப்படிதான் சமையல் ஒழுங்கா பண்ணா ஈஸி தான். விசில் வரட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். சாதம் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாதம் வடிச்சிட்டேன், அவனுக்கு சாப்பாடு கட்டிட்டேன். சாதம், முள்ளங்கி சாம்பார், கீரை பொரியல். இது இவனுக்கு நேற்று வச்சு மட்டன் குழம்பு. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.